டொரண்டோல எங்க பார்த்தாலுமே கள்ள பணம். Toronto police say they've noticed a huge increase in fake bills since the beginning of the year. வாரவன் ஒரு தாளில் இப்படி 10 தாளோட வாரான். இங்க தான் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கஸ்டமருக்கே கள்ள பணம் வந்துள்ளது. இவங்க இன்னும் ஒரு கடையில போய் பொருளை வாங்கும் பொழுது பிடிபட்டிருக்கிறாங்க. Facebook மார்க்கெட்ல போனை வித்துட்டு பேங்க்ல டிபாசிட் பண்ண போயிருக்கிறாங்க. Has a stack of fake hundreds and $50 bills. She was trying to sell an iPhone 15 Pro Max on Facebook Marketplace. 5 ஹைஸ்கூல் டீனேஜர்ஸ் கனடியன் டயர்ல போய் ஒரு கள்ள பணத்துல ஒரு பொருளை வாங்கியிருக்கிறாங்க. ஒருவர் செய்த தவறால 5 பேரையுமே இன்றைக்கு சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்குற காலம் இது. $12,000 ஒரு கார்கோ ட்ரக்கை இவங்க வாங்கி இருக்கிறாங்க. Frustrated he'd been scammed out of $6,200. He got the fake $100 bills from someone else. யாராவது உங்களோட கடையில பொருட்களை வாங்கிட்டு பிள்ளை கார்ல இருக்கு, ஸ்கூலுக்கு லேட் ஆயிட்டு இல்லாட்டி வேலைக்கு லேட் ஆயிட்டுன்னு உங்களை அவசரப்படுத்தினால் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்குங்க? $20 $50 இப்போ அதிகமாக $100 கள்ளப்பணம் தான் வெளியில் இப்போ போய்கொண்டிருக்கு. அதிகமான சின்ன சின்ன க்ரோசரி ஸ்டோரில் எல்லாருக்குமே இது தெரியும். நிறைய பேர் இந்த பணத்தை வாங்கியும் இருக்கிறாங்க. கஸ்டமர்ஸுக்கு இந்த கள்ளப்பணத்தை வந்து தெரியாமல் கொடுத்தும் இருக்கிறாங்க. இவங்க எப்படி வாராங்கன்னு சொன்னால், இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரிக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வாரவங்க வந்து ஒரு $20 $17 ஒரு பொருளை வாங்குகிறாங்க. $17 ஒரு பொருளை வாங்கிட்டு ஒரு தாளில் இந்த மாதிரி கள்ளப்பணம் ஒரே நேரத்தில் இப்படி தூக்கி காட்டுறாங்க. 10க்கு மேற்பட்ட டாலர்ஸை இப்படி தூக்கி காட்டும் பொழுது கேஷியரை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு தெரியும் யார் கேஷியராக வேலை செய்கிறாங்க, எப்படி இவங்களை ஏமாற்றலாம், எந்த சமயத்தில் ஏமாற்றலாம்னு இவங்களுக்கு தெரியும். சரி, $17 இவங்க வந்து பில்லை அடிச்சுட்டு இந்த $20 கொடுக்க அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கேஷியர் அந்த டோர் ஓப்பன் ஆகும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கேஷியருக்கு சொல்கிறாங்க அவங்களுக்கு பின்னால் இருக்கிற கவுண்டர்லேருந்து அந்த ஒரு ஷாம்புவை எடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க அந்த ஷாம்பு எடுத்து கொடுக்க இவர் அந்த பொருளை பார்த்துட்டு இது எப்படி வேலை செய்கிறது, இதுக்கு முதல் ஒன்று வாங்கினேன் நான், இது ஒழுங்காக வேலை செய்யலை, சரி பார்த்து கேட்டுட்டு சொல்கிறார். ஓகே, இதை நான் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த $20 திருப்பி கேட்குறாங்க. கேட்டால் பிறகு இந்த 10 இந்த மாதிரி கள்ள பணங்கள் இல்லை, இது நல்ல படம் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி 10 கள்ள பணத்தில் நடுவில் ஒரு $100 இழுத்து அப்படியே கேஷியருக்கு கொடுக்கும் பொழுதே இந்த ப்ராடக்டை பற்றி பேசிக்கொண்டே கொடுக்கின்றார். கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல கேஷியர் வந்து இவ்வளோ பணத்தை பார்த்து ஒரு டிஸ்ட்ராக்ட் மட்டது இந்த பேச்சு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதால அவங்களுமே இவரோட காய்ச்சி இவர் ஒரு ரிச்சான காயத்தான் தெரியப்படுவார். அப்போ இவங்க கவனிக்காமல் இந்த காசை மாற்றி கொடுத்துட்றாங்க. ஸோ $17 $20 பொருளே கொடுத்து கள்ளப்பணத்துக்கு $80 பேலன்ஸையுமே கொடுத்துட்றாங்க. இன்னும் ஒரு வழியில் இது நடைபெறும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டைலில் தான் நடக்கும். இவர் இந்த காசை காட்டிக்கொண்டு பில்லை பே பண்ண முதல்ல ஒரு பொருளை பின்னால் இந்த கேட்க அவங்க இவங்களுக்கு அந்த பொருளை கொடுக்கவும், இன்னும் ஒரு நபர் அதே பொருள் எனக்கு ஒன்று தாங்கன்னு சொல்லி அந்த நபர் வந்து இப்போ கதையை கொடுத்து கொண்டிருக்க போகிறார். இவங்க இந்த கள்ளப்பணத்தை கதைச்சு கொண்டே இவங்களுக்கு தெரியாமலே இவருக்கு வந்து இந்த பணத்தை மாற்றி கொடுக்க போகிறாங்க. இப்போ இதுதான் நடக்குது. ஆனால் இவருக்கு பக்கத்தில் இருந்தவருமே அவரோட வந்த ஒருவர் தான். ஆனால் அந்த நபர் ஒரு பொருளுமே வாங்க போகிறதில்லை. இப்படி நிறைய நடந்திருக்கு. நிறைய பிடிபட்டும் இருக்கிறாங்க. பிடிப்பட்டவங்க அந்த இடத்துல பொருட்களை விட்டுட்டு ஓடியும் போயிருக்கிறாங்க. இன்னும் சிலர் டைம் பார்த்து வருவாங்க. நல்ல பிஸி டைமாக பார்த்து வந்து கேஷியரை வந்து புஷ் பண்ணுவாங்க. உடனே தாங்க பிள்ளை காரில் இருக்குது, இல்லாட்டி டியூஷனுக்கு லேட் ஆகிட்டு உடனே நான் பிக்கப் பண்ண போக வேண்டும். இங்கேயும் அதிகமான நோட்டுகள் தான் தென்படும். இப்படி திறந்து காட்டுவாங்க. அதிலிருந்து காசுண்ட எடுக்கிற மாதிரி. அப்போ தான் அந்த கேஷியர் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. இவ்வளோ பணத்தை பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது. அவங்களும் வேலை செஞ்சு உழைக்கத்தான் வந்திருக்கிறாங்க. இல்லாட்டி இந்த பணத்தை இப்படி எடுப்பாங்க. எடுக்கும் பொழுது அதிக பணம் இவர்கிட்ட இருக்கிற மாதிரி அவங்கள நம்ப வச்சு உடனே இவர் புஷ் பண்ண அவங்களுமே செக் பண்ணி பார்க்காம உடனே மாற்றி கொடுத்துட்றாங்க ஒரு நம்பிக்கையில். எவ்வளோ தான் நீங்கள் அலர்ட்டாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் வந்து எல்லாருமே ஏமாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் இதுக்கு காரணம். இன்னும் ஒரு ஸ்டோரியை பாருங்க. ஒரு அம்மா கடையில் பொருட்களை வாங்கிட்டு பேலன்ஸை எடுத்துருக்குறாங்க. எடுத்துக்கொண்டு போய் வால்மார்ட்டுக்கு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு அங்கே ஒரு $50 நோட்டை கொண்டு போய் கேஷியர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல கேஷியர் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஒரு கள்ள நோட்டுன்னு சொல்லி செக்யூரிட்டி கார்டை கால் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல.
அவங்க ஒரு லேடியாக இருந்ததால் அந்த இடத்துல தப்பிட்டாங்க. போலீஸுக்கு கால் பண்ண இல்லை. இவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த கடைக்கு போய் பொருளை வாங்கிட்டு அந்த கடையிலேருந்து தான் எனக்கு இந்த $50 வந்ததுண்டு. அவங்கள்ட்ட கையில் இருந்ததும் ஒரே $50 மட்டும்தான். இப்போ இந்த காசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு க்ரோசரி ஸ்டோர், அதாவது ஒரு சவுத் ஏஷியன் க்ரோசரி ஸ்டோரில் இருந்து தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதில் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அவங்களுமே தெரியாமல் கள்ளப்பணத்தை கஸ்டமர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்த கஸ்டமருக்குமே அந்த பணத்தை மாற்றி கொடுத்துருக்குறாங்க கள்ளப்பணம் உண்டு தெரியாமலே. முக்கியமாக இந்த க்ரோசரி ஸ்டோர்ஸில் வந்து கேஷியர் வந்து க்ளவுஸ் போட்டு வேலை செய்கிறாங்க. சம்டைம் இந்த க்ளவுஸ் வழுக்கிறதால இந்த பணத்தை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ க்ளவுஸ் போட்டு வேலை செய்கிற நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த பிள்ளைகள் வந்து ஹை ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாமே 14லேருந்து 16 வயசு வரை ஒரு 5 பேர் போயிருக்கிறாங்க. கெனடியன் டயருக்கு ஒரு பொருளை வாங்க. ஒருவர் $50 கள்ள நோட்டோட போயிருக்கிறார். ஆனால் இவங்க எல்லாருக்குமே தெரியும் அது கள்ள நோட்டுண்டு தெரிஞ்சு அந்த கடைக்கு போயிருக்கிறாங்க. ஒருவர் போய் அந்த பொருளை வாங்கும் பொழுது அங்கே வந்து கேஷியர் அவங்கள பிடிச்சிட்டாங்க. இவங்க இது கள்ள நோட்டுண்டு அந்த இடத்துல வந்து போலீஸுக்கு கால் பண்ணிட்டாங்க. போலீஸுக்கு கால் பண்ண மிச்ச 4 டீனேஜர்ஸுமே அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ போலீஸ் வந்து அந்த பிடிப்பட்டவரை மட்டும் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த பிடிப்பட்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் வந்த 5 பேருக்குமே தெரியும் இது கள்ள நோட்டுன்னு. நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கத்தான் வந்தோம்ண்டு. இங்கே வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னு சொன்னால் மிச்ச 4 பேருமே இதில் இன்வால்வ் இல்லை தங்களுக்கு தெரியாமல் இருந்தாலுமே இங்கே 5 பேரையுமே இவங்க சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இவங்களை சார்ஜ் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த ஒருவர் வந்து இவர்கிட்ட பேர் எல்லாத்தையுமே கொடுக்க இரவோட இரவாக வீட்டை போய் அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கள்ள பணத்தை யூஸ் பண்ணதால் ஒரு சின்ன மிஸ்டேக்கால் இந்த 5 பிள்ளைகளோட வாழ்க்கையுமே பாருங்கள் ஒரு கிரிமினல் ரெக்கார்டாக போய் முடிஞ்சுள்ளது. இதில் ஒரு பிள்ளை சொல்லுது எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ட்டு. இங்கே பிரச்சனை என்று சொன்னால் சேர்ற கூட்டம்தான். எவ்வளோதான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமல் யாராவது இந்த கள்ள நோட்டுகளை போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் ஒரு 5 பேராக போகிறீங்க, ஒரு ஆள் யூஸ் பண்ணாலுமே இது 5 பிள்ளைகளுமே பாதிக்கும். பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேணும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட திரிய வேணாம் அல்லது இந்த மாதிரி வேலைகளை செய்ய வேணாம்ண்டு. இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு தெரியுமா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு போலீஸ் கேஸுண்டு போகும் பொழுது ஃப்யூச்சரில் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். ஏன் ஒரு கோஆப் கூட எந்த ஒரு இடத்துலையும் போய் செய்ய முடியாத ஒரு நிலைமை கூட ஏற்படலாம். இவங்களுக்கு எல்லாருமே 14-16 வயசு. இது வந்து மார்க்கம் அண்ட் 14th கெனடியன் டயரில் நடந்த ஒரு சம்பவம். Toronto police say they've noticed a huge increase in fake bills since the beginning of the year. இந்த சம்பவத்தை பாருங்க. இவங்க ஃபேஸ்புக் மார்க்கெட்டில் வந்து iPhone 15 Pro Maxை விற்க போட்டிருக்கிறாங்க. யாரோ அதுக்கு அக்ரி பண்ணி $900 வந்து கேஷாக கொண்டு தரேன்னு சொல்லி ஏப்ரல் 5ஆம் தேதி 8 $100 தாள்களும் 2 $50 தாள்களும் வந்து கொடுத்து ஃபோனை செக் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க. Lisa Polyakova of North York now has a stack of fake $100s and $50 bills. She was trying to sell an iPhone 15 Pro Max on Facebook Marketplace, and someone agreed to buy it. He will come on April 5th to pick up the phone, and he will bring $900 cash. Polyakova met the buyer in the lobby of her condo, and after he examined the phone, he agreed to purchase it and gave her the cash. இவங்க இந்த பணத்தை வாங்கிட்டு அடுத்த நாள் பேங்க் மெஷினில் போய் டிபாசிட் பண்ண போயிருக்கிறாங்க. அந்த பணத்தை அந்த மெஷின் கவுண்ட் பண்ணிவிட்டு ரெக்கக்னைஸ் பண்ண முடியாமல் இந்த பணத்தை திருப்பி இவங்களுக்கே கொடுத்துருக்கு. சரி, இவங்க போய் பேங்க்குள்ளே போய் டெல்லர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவங்க உடனே பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த பேப்பரை ஃபீல் பண்ணி பாருங்க, இது வந்து கள்ள பணம். அதே நேரத்தில் வந்து இந்த மேக்னெட் ஸ்ட்ரிக்கர் ஒன்று இருக்குமே அந்த படத்தில் அந்த வெள்ளை ஈயம் மாதிரி எல்லாமே கையில் உறிஞ்சு கொண்டு வருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எப்பொழுதுமே கள்ள பணத்தில் வந்து நீங்கள் 10 தாள் எடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லா சீரியல் நம்பருமே ஒரே நம்பராக இருக்கும். ஒவ்வொரு சீரியல் நம்பருக்கும் கள்ள பணத்தில் வந்து பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. அடிக்கிற எல்லா கள்ளப்பணமே ஒரே சீரியல் நம்பராக தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு இந்த iPhone 15 Pro Max ஆன்லைனில் வாங்கினவங்க எல்லாமே கள்ள பணமாக கொடுத்துருக்குறாங்க. When he first handed you this money, did you think it looked like real money? Yes. But when Polyakova took the bills to a bank machine, it refused to accept them. He took the money in, and then on this, it was like counting the items, and then on the screen it showed
unrecognized items. When she went to a teller, they confirmed the bills were counterfeit. He showed me like the signs that it's fake, like look at the color, the magnetic stripe is coming off, the serial numbers are a repeat. ஃபோனை வாங்க வந்தவன் வந்து ஸ்மார்ட்டாக என்ன செய்தான்னா ஃபோனை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு முன்னாலே ரெண்டு தரம் எண்ணிட்டு இவங்களோட கையில் கொடுத்துருக்குறாங்க. அப்படி எண்ணி கொடுக்கும் பொழுதே இவங்களும் அதை எண்ணி இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படியே எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது இது வந்து கள்ளப்பணம் உண்டு. ஆனால் இன்றைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, இனிமேல் எந்த ஒரு பை அண்ட் செல்லுலேயுமோ தான் கேஷ் வாங்க போகிறதும் இல்லை, கேஷ் கொடுக்க போகிறதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. Polyakova has to hand over her fake bills to police this week. She will no longer be accepting cash selling goods through social media. ஒரு கள்ள பணத்தை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது இந்த ஹெலோகிராம் வந்து உங்களுக்கு இப்படி பார்ப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு 2 ஷேட் கலர் தெரியும். ஆனால் கள்ளப்படத்தில் வந்து அந்த ஷேட் இருக்காது. மற்றது சீரியல் நம்பர், இதில் 2 சீரியல் நம்பர் இருக்குது. எல்லா பணத்திலும் வர சீரியல் நம்பர் எல்லாமே வித்தியாசம். ஒரு பணத்துக்கு ஒரு சீரியல் நம்பர் தான். ஆனால் கள்ள பணம் அடிக்கும் பொழுது இவங்க பஞ்சாக அடிக்கும் பொழுது எல்லாத்துலேயுமே ஒரே நம்பர் தான் இருக்கும். இவங்க வாங்கின அந்த $800 100 தாள் எல்லாமே ஒரே சீரியல் நம்பராகத்தான் இருந்தது. $50 ஒரே சீரியல் நம்பராகத்தான் இருந்தது. Tilt the note to make sure the metallic portrait and building change colors. ஒரு கள்ள பணத்தை உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வாங்குறது மட்டும் பிரச்சனை இல்லை, அதை இன்னும் ஒரு நபருக்கு கொடுக்கறதுமே ஒரு பெரிய பிரச்சனையாக இங்கே உள்ளது. இப்படியான ஒரு சம்பவம் தான் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது மிசிசாகால ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸில் கம்பெனியில் நடந்த ஒரு சம்பவம். இவர் ஒரு ட்ரக்கை, அதாவது கார்கோ ட்ரெய்லர் ட்ரக்கை வந்து $12,200 கேஷில் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி இவங்க கேஷை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. Trailers Ontario has 4 locations in the province selling cargo trailers for various applications. A customer recently bought one at their Mississauga site and paid for it in part with counterfeit money. When did you find out that the cash was counterfeit? First thing Monday morning. Owner Nadir Virji says the customer wanted to pay for the trailer in cash. A customer came to us last week, purchased a trailer for $12,200, and he ended up slipping in $6,200 in counterfeit money. இப்போ இந்த $12,200 $6,200 வந்து கள்ளப்பணம், அதாவது எல்லாமே $100 நோட்டுகள். சரியா, அரைவாசி நல்ல பணம் கள்ளப்பணம் சேர்த்து இவர் கொடுத்து தான் இந்த ட்ரக்கை வாங்கியிருக்கிறார். இவங்க உடனே போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணல. ஏன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் தன்னுடைய பழைய ட்ரக்கை வந்து விற்று தான் இந்த பணத்தை எடுத்து இந்த ட்ரக்கை வாங்கினு சொல்ல போலீஸால் ஒன்றுமே செய்ய முடியலை. இது ஒரு சிவில் மேட்டராக இருக்கிறதால நீங்கள் கேஸ் போட்டு தான் வின் பண்ண வேண்டும். Frustrated he'd been scammed out of $6,200, Virgie called Peel Police. They're continuing to investigate, but the man who handed over the cash was not arrested. As he said, he got the fake $100 bills from someone else when he sold a trailer. The police told me that it is a civil matter since he paid half in legitimate currency and half in fake currency. ஒரு $6,200 கள்ள பணத்துக்கு நீங்கள் கேஸ் போடுவீங்களா இருந்தால் அதுக்கு மேலே லோயர் ஃபீஸ் பே பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இது வேர்த்தே இல்லை. ஆனால் செக் பண்ணி வாங்குறதான் பெஸ்ட். அதை விட பேங்க் டிராஃப்ட், கேஷ் டீல் பண்ணாமல் நீங்கள் பேங்க் டிராஃப்ட் மூலமாக டீல் பண்ணுறது தான் பெட்டர். எதனால் நான் இப்போ இதை சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வீடுகளில் கார் விற்கலாம், எந்த வாகனம் எதுவுண்டாலும் விற்கலாம். கேஷாக நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கும் இந்த பிரச்சனை வரலாம். எப்பொழுதுமே நீங்கள் ஒரு பொருளை பப்ளிக்கில் மீட் பண்ணி வாங்குவீங்களா இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவர் ஒரு பொருளை விற்கிறார், வீட்டில் வச்சு விற்காமல் கேஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, இல்லாட்டி ஒரு காஃபி ஷாப்புக்கு வாங்கன்னு உங்களை அழைப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு $1,000 கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்க, இல்லாட்டி ஒரு பொருளை விற்கிறீங்க. இந்த 2 பக்கமே ஒரு பிரச்சனை வரும். பொருளை விற்கிறவங்க வந்து ஒரு நாளும் அவங்களோட காரை காட்ட மாட்டாங்க. அப்பார்ட்மெண்ட்லேருந்து நடந்து வந்த மாதிரி காட்டுவாங்க. நீங்கள் போனால் பிற கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதில் 2 இஷ்யூ இருக்குது. ஒன்று, அவங்க விற்கிற பொருள் வந்து ஒரு ஃபேக்கான பொருளாக இருக்கலாம். ஃபேக்கான எலக்ட்ரானிக், கூடுதலாக ஃபோன்ஸ் தான் வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஃபேக்கான திருடின ஃபோனுகள் எல்லாமே பேக் பண்ணி விற்கிறாங்க. இன்னும் ஒன்று, நல்ல பொருளை உங்களுக்கு விற்பாங்க. ஜெனுவினாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு $1,000 கேஷாக கொடுப்பீங்க.
அடுத்த நாள் போலீஸ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கொடுத்த தாள் எல்லாமே ஃபேக் தாளுன்னு சொல்லி அவங்கள்ட்ட இருக்கிற $1000 $100 ஃபேக் தாளை கொண்டு போய் போலீஸில் கொடுப்பாங்க. இவர் தான் இந்த தாளை எனக்கு தந்தாருண்டு, ஸோ எனக்கு ஃபோனை திருப்பி வாங்கித்தாங்க இந்த கேஷை கொடுத்துட்டு. எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், எப்படி திருட்டுக்கள் எல்லாம் இப்போ நடக்குதுண்டு. முக்கியமாக உங்களோட பிள்ளைகள் தான் கவனமாக இருக்க வேணும். இந்த பிள்ளைகள் தான் இப்போ வந்து பேரண்ட்ஸுக்கு தெரியாமையே நிறைய பிஸ்னஸ் செய்கிறாங்க, வெளியில் ஒரு சில பொருட்களை வந்து வாங்குகிறாங்க. கடைசியாக பேரண்ட்ஸுக்கு தான் இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது இந்த பிள்ளைகளால். ஸோ அவசரப்பட வேணாம். யாராவது உங்களை அவசரப்படுத்தினா அவங்களுக்கு பொருட்களை விற்க வேணாம். முக்கியமாக க்ரோசரி ஸ்டோரில் தான் இது அதிகமாக நடக்குது. க்ளவுஸ் போட்டு நீங்கள் வேலை செய்ய வேணாம். உங்களால் சம்டைம் பணத்தை ஃபீல் பண்ண முடியாது. யாராவது உங்களை அவசரப்படுத்தினா பொருட்களை அவங்களுக்கு விற்க வேணாம். போயிட்டு முடிச்சுட்டு திரும்பி வாங்கன்னு அவங்களுக்கே சொல்லிவிடுங்க. அவசரப்பட்டு பின்னால் நிறைய பேர் லைனில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் அவசரப்பட்டு வேலை செய்வீங்களா இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் மிஸ்டேக் விடத்தான் போகிறீங்க. அவங்க உங்களை மிஸ்டேக் விட பண்ணுவாங்க. ஸோ இப்போ இன்றைக்கு நிலவரம் எப்படி இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு சாதாரணமாக வந்து நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, நீங்கள் உங்களோட சொந்த பணத்தை கொடுக்கும் பொழுதே யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை இந்த பணத்தை வந்து அவங்க கள்ள பணம்னு கிளைம் பண்ணினா நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படியான ஒரு கட்டத்தில் தான் இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ போன வருஷம் 94,000 கள்ளப்பணம் போலீஸால் பிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் ஆல்ரெடி 1,33,000 கள்ளப்பணம் போலீஸினால் பிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ கவனமாக இருங்க. நிறைய கள்ளப்பணங்கள் வெளியில் ஓடிக்கொண்டே இருக்குது. நீங்கள் பேலன்ஸ் பணத்தை வாங்குறதா இருந்தாலுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் இருக்கிறீங்க. கூடுதலாக கார்டு யூஸ் பண்ணுறது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நல்லதுன்னு நான் நினைக்கின்றேன். இப்படியான ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.